ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழப்போகும் காலம் வந்துவிட்டது. மற்றவர்களுக்காகவும் உண்மையில்லாத உறவுகளுக்காகவும் உன்னையும் உன் ஆசையையும் எப்போதும் ஒருபோதும் அடமானம் வைத்து விடாதே. உன் குடும்பத்தில் இருக்கும் தாயும் தந்தையும் வருத்தப்படாமல் நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் நிச்சயமாக உன் முருகன் உனக்கு துணை நின்று நன்மையே தருவேன். செல்வமே, மனிதர்கள் அனைவருக்கும் மனம் என்னும் திரைக்கு பின்னால் ஏதாவது ஒரு தவிப்பும் வெளியே கூற முடியாத விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னிடமும் இருக்கிறது. உன் மனமானது தவித்து கொண்டிருக்கிறது. வெளியே சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். அதை நீ யாரிடமும் சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, உன் முருகனுக்கு நன்றாக தெரியும். நீ அதை என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தங்கமே, ஒன்று தெரியுமா? என் அன்பு பிள்ளையின் சிரிப்பையும் அழுகையும் கோபத்தையும் மட்டுமே நான் பார்ப்பதில்லை. உன்னுடைய மன ஓட்டத்தை பார்க்கிறேன், உன்னுடைய எண்ணங்களை பார்க்கிறேன், உன் தவிப்பை நான் பார்க்கிறேன், பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். எது உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக உனக்கு தோன்றுகிறதோ, எது உனக்கு சந்தோஷத்தை தரும் என்று நினைக்கிறாயோ, அதை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். எது உன் மனக்குழப்பத்திற்கும் கஷ்டத்திற்கும் காரணமாக இருக்கிறதோ, அதை நிச்சயமாக உன்னிடத்திலிருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன். இப்போது நடப்பதை பார்த்து கவலைப்படாதே தங்கமே. இன்று காலையிலிருந்தே எழுந்ததிலிருந்தே உன் மனம் எதை எதை யோசித்தது, எப்படி வருத்தப்பட்டது, எதை நினைத்து வருத்தப்பட்டாய், எது நடக்க வேண்டும் என்று தவிக்கின்றது என்பதை நான் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். உன்னுடைய எதிர்பார்ப்பை நான் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நாளை காலையில் உன் கையில் கிடைக்கும் பார், உனக்கானது. மனம் மகிழப் போகிறாய், துள்ளி குதிக்கப் போகிறாய். நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது, அதுவும் வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த விஷயம் நடப்பதற்காக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை இந்த முருகன் தரப்போகிறேன். உன் மனதில் குடியிருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கஷ்டப்படவே விடமாட்டேன். நிச்சயமாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வைப்பேன். நீ ஆசைப்பட்டது போல உன் வாழ்க்கையை அழகாக மாறச் செய்வேன். நீ நினைத்தது நடப்பதற்கான திருப்பத்தை நாளை காலை நடத்தி தருவேன். பொறுமையாக நீ இருக்கும் வரைக்கும் நீ நினைக்கும் ஆசைப்படும் விஷயம் எதுவும் தவறாக போக விட மாட்டேன். உன் விருப்பம் உன் கையில் கிடைக்குமாறு செய்து சந்தோஷப்படுத்துவேனே. அந்த திருப்பத்திற்கும் மனமகிழ்விற்கான காலம் வந்துவிட்டது. உன் கையில் கிடைத்ததும் எல்லையில்லாத ஆனந்தம் அடைவாய். நல்லது நிச்சயமாக நடக்கப் போகிறது. இந்த முருகனின் மீது நம்பிக்கை வைக்கிறாய், நல்லதை நினைக்கிறாய், அனைத்தையும் உன்வசப்படுத்தி விடுவேனே. செல்வமே, நீ நாளை மனதில் என்ன நினைத்தாயோ அது நடக்கப் போகிறது வெற்றிகரமாக. உன் மனம் விரும்பிய உறவு, உன்னை விட்டு விலகிச் சென்ற உறவு மீண்டும் உன்னோடு சேர்ந்து வாழப் போகிறார்கள். நிச்சயமாக உன்னிடம் அவர் வந்து சேர்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது. நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். அவர் வர வேண்டும் என்ற உன்னுடைய எண்ணம் நிச்சயமாக நிறைவேறும். நீ மனதார விரும்பிய உன் உறவை ஒவ்வொரு நாளும் நீ மறக்காமல் தவித்து கொண்டிருக்கிறாய். எனக்கு தெரியும். அந்த உறவே வேண்டுமென்று நீ நேசித்து கொண்டிருக்கிறாய். அதுவும் எனக்கு தெரியும். அந்த உறவு எப்போது உனக்கு வரும் என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய். அதுவும் தெரியும். உறுதியாக சொல்கிறேன், உன்னை நாடி அந்த உறவு வரும். உன்னை அந்த உறவு மறக்கவே இல்லை. அந்த உறவானது இப்போது ஒரு சிக்கலிலிருந்து விடுபட்டு வந்துவிடும். அந்த உறவு இப்போது மனம் வெதும்பிக் கொண்டிருக்கிறது. உன்னையே நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் அவர் உன்னிடம் கொடுப்பார், வந்து சேருவார். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய உறவு, உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை தேடி நாடி ஓடி வரப்போகிறது. உன் அருமை புரியப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையை அதனால் மீண்டும் பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. நீ எதை நினைத்தும் கலங்காமல் நம்பிக்கையோடு இரு. உன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா?
வாழ்க்கையில் யாருக்கும் துன்பம் நிரந்தரம் இல்லை கண்மணியே. எல்லோருடைய துன்பமும் தீர்க்கப்பட்டுவிடும். அதுபோல் உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும். இனி நீ நம்பிக்கையோடு இருந்தால் உன் வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். உன் முருகன் நான் இருக்கிறேன், தைரியமாக இரு. உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. சந்தோஷமே இனி உன் வாழ்க்கையில். என் செல்வமே, எல்லா கஷ்டங்களையும் அனுசரித்துத்தான் சென்று கொண்டிருக்கிறாய். நீ குடும்பம் நடத்துவதை பிறர் கேலி பண்ணுகிறார்கள், கிண்டல் செல்கிறார்கள், அவமானப்பட செய்கிறார்கள். நீ அவமானப்பட்டு நிற்பதை பார்க்கிறேன், கிண்டலுக்கு ஆளாகி உள்ளதை பார்க்கிறேன். அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டே உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும் இன்னும் பலர் என்னென்ன முயற்சிகளையோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்தையும் நான் அறிவேன். அறியாமலாக இருக்கிறேன் என்று நினைத்தாய்? அவர்களும் என் செல்ல பிள்ளைகள் என பொறுமை காத்திருந்தேன். இனி அப்படி இருக்க மாட்டேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை தவறாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. தங்கமே, கலைந்து கிடக்கும் கூந்தலை சீவி உன்னை நீயே அழகுபடுத்தி எழுந்திரு தங்கமே. துவண்டு போய் படுத்தால் எப்படி நிம்மதியான தூக்கம் வரும்? நான் இருக்கிறேன். உன் அப்பா முருகனின் நாமத்தை கூறி வணங்கு. பயமெல்லாம் போய்விடும். நிச்சயமாக நாளை நீ ஜெயிக்கப் போவது உறுதி. எந்த பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையாலேயே நீ வாழ்க்கை படத்தை கற்றுக்கொள்கிறாய் என்பதை நீ நினைவில் வச்சுக்கோ. மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது. காலம் காட்டும் வழியில்தான் மனிதர்கள் பயணிக்க முடியும் என்பதை நீயும் தெரிஞ்சுக்கோ தங்கமே. அவமானங்களை சகித்து கொள்ள பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும் பாடம். உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறப்போகிறது. மாறச் செய்ய போகிறேன். உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷம் வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நாளை விடியலுக்காக காத்து கொண்டிரு. நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்வு உன் வாழ்க்கையில் அற்புதமாக நாளை காலை அரங்கேறப் போகிறது. செல்வமே, ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது தங்கமே. ஆனால் நீ மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறக்கப்படும் கதவை தவற விட்டு விடுகிறாய். புகழ்ச்சியினால் வரும் போதை வாழ்க்கைக்கு கேடு. அதிக அன்பினால் வரும் போதை ஆயுசுக்கும் கேடு. இவை அனைத்தும் உன்னிடம் இருக்கக்கூடாது. எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் கிடைக்கும். நீ எதையும் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் நீ காலை எதிரே பார்க்காததை உனக்கு கிடைக்கச் செய்ய போகிறேன். உன் மனதில் உள்ள இயக்கத்தை புரிந்து கொண்டேன். உனக்கு தேவையானதை அனைத்தையும் நான் கொடுக்கப் போகிறேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொள். நல்லதை மட்டுமே நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை செய்யப் போகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.